சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிடேவோட கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது மிட் நைட்டில். ஸோ அதில் முதல் சுற்றில் நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது 4 கேமில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆட்டத்தில் ஒரு ஆட்டம், அதாவது 2 ஆட்டங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதில் ஒரு ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு வெர்சஸ் ஃபேபியானோ. ஏன்னா அதில் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குன்றதை விட ஃபேபிக்கு சான்சஸ் இருந்ததுனால அந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதுபோல் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் எக்ஸைட்டிங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க விளையாடின ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஃபியூ மூவ்ஸ். அதாவது ஒரு ஈக்குவலான கேமில் ப்ரில்லியண்ட்டான மூவ்ஸ் வந்து விளையாடிருக்காங்க. 2 பேரும் செமையாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த சுற்று வந்து பார்த்திங்கன்னா அலிரிசா ஃபிரூஷாவுக்கும் பிரகுக்கும் விளையாடின ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதான் நம்ம இதை கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கேம் வந்து இங்கே அலிரிசா ஃபிரூஷா வந்து கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பிரக் வந்து E5 ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ நைட் F3, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு C6. ஸோ பிஷப் டு B5 த ரோல் லோப்பஸ், அதுக்கப்புறம் A6 மார்ஃபிஸ் டிஃபென்ஸ், பிஷப் A4 எல்லாமே காமனான மூவ் தான், எதுவும் புதுசாக நம்ம பார்க்கல. பட் நைட் F6க்கு அப்புறம் இங்கே கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் க்ளோஸ்டு ரோயிலப்பஸ் தான் நம்ம அதிகப்படியாக பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஓப்பன் ரோயிலப்பஸ் வந்து பார்க்குறோம். ஸோ நைட் எக்ஸ் E4. ஸோ ஓப்பன் ரோயிலப்பஸ்னால் இந்த பானை வந்து வெட்டுறதா ஓப்பன் ரோயிலப்பஸ். க்ளோஸ்டு ரோயிலப்பஸ் அப்படின்னா பிஷப் E7 வந்து விளையாடுவாங்க. நைட் எக்ஸ் E4, அதுக்கப்புறம் பான் டு D4 விளையாடுறாரு. பானை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஷர் பண்ணி ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. ஸோ தட் நம்ம கிங் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க்கு ஆர் கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் B3, பான் டு D5, பான் டு D5க்கு அப்புறம் D into E5. ஸோ D into E5க்கு அப்புறம் பிஷப் E6, C3 எல்லாமே ஏற்கனவே விளையாடின தியரி தான். ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிடலாம் நம்ம. பிஷப் E7, பிஷப் டு C2, பிஷப் டு G4. நைட்டை பின் பண்ணி பானை வின் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஸோ குயின் E1 வந்து போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல பானை வின் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நைட்டை ரீகேப்சர் பண்ணும்போது உங்களோட நைட் அட்டாக்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம F4 அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ நைட் டு C5 வந்து போயிடுறாரு. ஸோ நைட் டு C5க்கு அப்புறம் இப்போ குயினுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த E5 பானுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி இருந்தும் வந்து நைட் BD2 டெவலப் பண்ணி நைட்டுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ நைட் E6, அதுக்கப்புறம் மேபி சம்டைம்ஸ் நைட் வந்து பார்த்திங்கன்னா G5 அல்லது நைட் டு F4 அந்த மாதிரி ஐடியாஸ் வரலாம். கிங் H1 வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணுற மூவ் அந்த மாதிரி. பிஷப் H5 விளையாடனோடனே நைட் B3 விளையாடுற, வேணா வெட்டிக்கோ அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கு தான் அந்த கிங்கை வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணார். ஏன்னா இந்த இடத்துல நம்ம நைட்டை கூட G1க்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா வெட்டினதுக்கப்புறம் G into F3க்கு அப்புறம் ரூக் G1 வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால் வந்து அவர் நைட் B3 வாண்டடாகவே விளையாடுறாரு. பட் இங்கே பிரக் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி வெட்டிடுறாரு. வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பான் F4, F5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பான் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அதை தடுக்கிறதுக்கு உடனே வந்து பிஷப் டு G5 வந்து விளையாடுறாரு. ஸோ பிஷப் டு G5, ரூக் டு G1, அதுக்கப்புறம் ட்ரேடும் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல அது நம்ம தான் வந்து பிஷப்பை வந்து டெவலப் பண்ணோம், அதுக்கப்புறம் திரும்ப மூவ் பண்ணுறோம், திரும்ப ஒரு அன்டெவலப்டு பீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வேறு வழி கிடையாது. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இருக்க பொசிஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் நைட்டை திரும்ப நைட்டை என்ன சொல்கிறது, B1லேருந்து C1க்கு கொண்டு வந்துட்டார் இப்படி சுற்றி கித்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரோட ஐடியா என்ன அப்படின்னா திரும்ப நைட்டை கேமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ குயின் டு H4, ரூக் இன்ட்டு C1 விளையாடலாம். பட் அவர் வந்து நைட்டை யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா நைட்டை கேமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரூக் G4 போட்டு குயின் அட்டாக் பண்ணுறேன்னா குயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. குயின் H5 போயிட்டு திரும்பவும் ஆக்டிவான போஸ்ட்டில் தான் இருக்குது குயின். ஸோ நைட் டு D3 கொண்டு வராரு ஃபிரூஷா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசல்ஸ்க்கு அப்புறம் குயின் E2 டெவலப் பண்ணுறாரு. ஸோ குயின் E2க்கு அப்புறம் ரூக்கையும் நம்ம வந்து டபுள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ பான் டு F5 வந்து போட்டு பிரக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபோர்ஸிங்கான ஒரு மூவ் வந்து இங்கே வந்து பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது அவர் வந்து E into F6 வந்து விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ விளையாட முடிச்சதுக்கப்புறம் ரூக்கால் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ரூக்கால் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அவர் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் F4 வந்து விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் ஃபிரூஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் வந்து வீக்காக இருக்கும். இந்த பான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் ஆக்சுவலாக பிளாக்குக்கு. இது எப்படி நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து ஒரு ரெஸ்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் குயின் ஆக்டிவாக இருக்குது, ப்ளஸ் கிங் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்குது. நம்ம இந்த H5 அண்ட் G5 எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிரகோட ஐடியா. ஸோ எப்படி பண்ணுறாருன்றதை பாருங்கள். இமீடியட்டாக மேட் ரிட்டர்ன் பண்ணுறாரு. பான் F3 போட்டு அதை டிஃபெண்ட் பண்ணிடுறாரு. குயின் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறது லேட்டரலாக. ஸோ ரூக் F8 இன்னொரு ரூக்கையும் கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானுக்கு ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகுது. ஸோ குயின் F2 வந்து குயின் G3, குயின் டு ரூக் டு G1, ஈவன் ட்ரிபிள் பேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலக்கைன் கன் கூட ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ரூக் F6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் E1. ஸோ ரூக் E1க்கு அப்புறம் குயின் டு F7. ஸோ திரும்ப அந்த பிரக் வந்து பார்த்திங்கன்னா அந்த F4 பானை திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால குயின் G3 விளையாடுறாரு. அது வந்து குயின் G3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு
டிஃபென்சிவ் மூவ் மட்டும் கிடையாது, ப்ளஸ் இவரும் பேட்டரி ஃபார்ம் பண்ணி இங்கே G7ல் ப்ரெஷர் பண்ணுறாரு. ஸோ ரூக் H5க்கு அப்புறம் பான் டு A4க்கு அப்புறம் ரூக் FH6 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டு E2க்கு அப்புறம் ரூக் H3 போட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து இங்கே அலிருசா வந்து ஒரு சூப்பரான ஒரு கால்குலேஷன் வந்து இங்கே பண்ணுறாரு. என்னன்னா இங்கே வந்து குயினை வந்து E1ல் வச்சு ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ இந்த நிலையில் வந்து குயின் F2 வந்து நிறைய பேருக்கு வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாக தெரியும், குயின் டு F2. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிங் பொசிஷன் வந்து காம்ப்ரமைஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இம்பேலன்ஸாக இருக்கும் பிளாக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒயிட்டோட கிங் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டு. அதுக்கப்புறம் ரூக் அட்டாக் பண்ணலாம், லைக் ரூக் மூவ் பண்ணதுக்கப்புறம் பான் G6 அண்ட் இந்த நைட்டு சூப்பராக வந்து இந்த வீக் ஸ்குவாஷில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த பான் வந்து இல்லை அப்படின்னா இங்கே கூட வரலாம், பட் இப்போதைக்கு நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஆலினால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம் பிளாக்குக்கு. பட் கேமில் வந்து இதில் கன்சிடர் பண்ணி தான் அவர் என்ன பண்ணுறாரு, பானை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி குயின் E1 வந்து விளையாடுறாரு. ஸோ குயின் E1க்கு அப்புறம் ப்ரக் அந்த பானை வந்து வெட்டிடுறாரு. இந்த இடத்துல இந்த பானை எப்படி ரீகவர் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பட் இங்கே இந்த ஃபஸ்ட்டு பிரில்லியன்ட் மூவ் ஆஃப் த கேம் வந்து பார்க்குறோம், அதுதான் நைட் டு C5. நைட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஆனால் இது ஆக்சுவலாக ஃப்ரீ நைட் கிடையாது, ஏன்னா டாக்டிக்கலாக டிஃபெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ரூக் டு E8 செக். ஸோ குயினால் மட்டும்தான் பிளாக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் குயினை விட்டுடுவீங்க. அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக இதை என்ன சொல்கிறது, ஈஸியான ஒரு எண்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் ஈஸியாக கன்வர்ஷன் பண்ணிடுவார். அதே மாதிரி இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு நைட்டை வச்சு பிளாக் பண்ணவும் செய்யலாம். பட் இங்கே இது தவிர்த்து இன்னும் ஒரு குட் ஐடியா இருக்குது, ஓகேங்களா, லைக் ப்ரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து குயின் டு H5. ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறோம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா குயின் டு H2 த்ரெட்டு தான், ஏன்னா ரூக் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு த்ரெட்டு கொடுக்குறாரு. பட் இந்த பொசிஷனில் அலிருசா பெருஷா வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் அனதர் பிரில்லியன்ட் மூவ். ஸோ இந்த இடத்துல நைட் டேக்ஸ் சரி ஓகேங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இந்த பொசிஷனில் வந்து குயின் H5க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிளேஸ் நைட் டேக்ஸ் E6, அனதர் பிரில்லியண்ட்டான ஒரு மூவ். ஏன்னா இந்த இடத்துல ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ண உடனே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு. இதே இந்த பொசிஷன்லேயே கூட நம்ம வந்து ரூக் G2 விளையாடலாமா அப்படிங்கிறது இன்னொரு ஐடியா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்டர் ஐடியாவும் கூட. இது விளையாடும் போது நைட் டு E5 வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான லைன், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். F takes E5, அதுக்கப்புறம் குயின் F7, பிஷப் D3, நைட் டேக்ஸ் E5, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் பார்க்கலாம். பட் ஆலினால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு வேரியேஷனாக இது இருக்கலாம். அதனால் ரூக் G2 கூட அவருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் இங்கே ஃபேன்சியான ஒரு மூவ் இந்த நைட் டேக்ஸ் E6, ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு. குயின் டேக்ஸ் G4. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட்டை வந்து G5 ஸ்கொயரில் வச்சு அட்டாக் பண்ணவும் முடியாது, ரூக்கையும் இங்கே அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஐடியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா நைட்டை வந்து E5 ஸ்கொயரில் வைக்கிறாரு. ஸோ இது அதாவது இவருக்கு விளையாடக்கூடிய ஒரு கவுண்டர் ப்ரில்லியன்ட் மூவ் தான் இந்த நைட் டு E5. ஏன்னா நைட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாரு, ஓகேங்களா. ஸோ ரூக் டேக்ஸ் E5க்கு அப்புறம் ப்ரக் இங்கே ஒரு ஃபோர்சிங் ட்ரா வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆர் தட் இஸ் த ஒன்லி மூவ் டு சேவ் த கேம். இந்த பொசிஷனில் வந்து இந்த ட்ரிக் மூவுக்கு நீங்கள் வந்து பானால் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப க்ரீடியாக, தென் குயின் டேக்ஸ் G5 வின்ஸ் த கேம் ஆன் த ஸ்பாட். ஸோ அதனால் நீங்கள் ரூக்கால தான் வெட்டி ஆகணும். ரூக்கால வெட்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்கள் பீஸ் பிளேஸ்மெண்ட்டை பார்த்தாலே தெரியும், இங்கே வந்து பர்பச்சல் செக் இருக்குது. ஸோ ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, ரூக் ப்ரில்லியன்ட் சாக்ரிஃபைஸ். And then king takes H2, queen H5 check, and then king G2, queen to G4 check, king H1, and then queen H5 check, king G2, queen G4 check, king H1, and then queen H5 check, and then king to G2. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேமை ரிப்பீட் பண்ணி கேமை ட்ரா பண்ணிடுறாங்க. ஆமாங்க, ரொம்ப நிறைய எதிர்பார்ப்புகள் நம்மக்கிட்ட இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா அடைஞ்ச விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. சும்மா ஏதோ ஒரு 4 மூவ் ரிப்பீட் பண்ணி ட்ரா பண்ணாமல் ரொம்ப ஃபைட் பண்ணின ஒரு ட்ரா இது ஆக்சுவலாக. நல்ல ஒரு கேம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கேம் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 3 ஆட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு நக்கமுரா வெர்சஸ் ஃபேபியானா கர்வானா அவங்க ஆட்டமும் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையில் முடிஞ்சிருக்கு. அடுத்த விதித் குஜராத்தி வெர்சஸ் குகேஷ் அவங்க கேமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட 20 மூலே ட்ரா பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஏன் நெப்போம்னியாஷிக்கும் நிஜாத் அபாசாவுக்கும் நடந்த ஒரு கேம், அந்த கேமும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆகிடுச்சு. ஆக மொத்தத்தில் முதல் சுற்றோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிற 2வது சுற்றில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம வந்து ட்ரா ஆச்சேன்னு சொல்லி நம்ம ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த லெவலில் அந்த ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 13 ரவுண்டு இருக்குது. போக போக லைக் ஒரு 7 ரவுண்ட்ஸ் ஆர் 6 ரவுண்ட்ஸ் வரைக்கும் இது மாதிரி தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட்டு ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் ரொம்ப பயங்கரமாக அனல் பறக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஷூட்டரில் வேறு ஏதாவது கேம் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அந்த கேமை நம்ம கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.